Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ESI pharmacistக்கு வந்துகிட்டு CV லிஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. அது வந்துட்டு எத்தனை பேர் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம் கைஸ். ஓகே, அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ESIC pharmacist அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா டைப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த லிங்க் வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வரும். அப்போ போய் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா ரெக்ரூட்மெண்ட்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி வந்துட்டு எல்லா ரீஜனுக்கும் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்மளுடைய ரீஜன்ஸ்க்கு வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா செகண்ட் பேஜ்ல வந்துட்டு இருக்கு. இங்க வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா ரீஜனல் ஆபீஸ் இண்டோர் ரீஜனல் ஆபீஸ் சென்னை. இங்க வந்து ESI ரீஜனல் ஆபீஸ் சென்னையில வந்துட்டு நீங்க வந்துட்டு இங்க ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, அதை வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இங்க வந்துட்டு எல்லா போஸ்ட்டுக்குமே வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. ECG டெக்னீஷியன்ல வந்துட்டு no candidates has been found eligible as could not obtain the minimum qualifying marks set of their respective category, therefore all vacancy advertised in the card remain unfilled. ECG டெக்னீஷியன் வந்து யாருமே செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இங்க இன்னொன்று வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஃபைண்டிங் த பிளேஸ் இன் செலக்ட் லிஸ்ட் அண்ட் ஷார்ட் லிஸ்ட் ஃபார் வெரிஃபிகேஷன் ஃபார் குரூப் சி பாராமெடிக்கல் போஸ்ட் ஃபார் தமிழ்நாடு ரீஜன் அண்ட் பேசிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரிட்டன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஹெல்ட் ஆன் 10th December 2023. அதாவது இங்க வந்துட்டு போன வருஷம் நடந்த எக்ஸாம்ஸ்க்குரிய ரிசல்ட் வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேற எதுவுமே அங்கே மென்ஷன் பண்ணல. ஓகே, அண்ட் ஜூனியர் ரேடியோகிராஃபர்ல வந்து 2 பேர் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. ஒன்னு கௌசல்யா அண்ட் இன்னொரு பொண்ணு வந்துட்டு யாரு அப்படின்னு சொன்னா நிவேதா. ஓகே, அண்ட் ஜூனியர் மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிஸ்ட் அதுல வந்துட்டு யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா வீணா அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. அண்ட் ஓடி அசிஸ்டன்ட்க்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு யாருமே செலக்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் 2 posts kept vacant as per CAT பெங்களூர் பெஞ்ச் டைரக்ஷன் மேட். அதாவது இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா பாருங்க, ஆல்ரெடி நம்ம கொடுத்ததே வந்துட்டு எத்தனை போஸ்ட் அப்படின்னு சொன்னா 4 போஸ்ட். அந்த 4 போஸ்ட்ல 2 போஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா பெங்களூர் பெஞ்ச் டைரக்ஷன் சம் ஏதோ வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா, அங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன எக்ஸாக்டா வந்து என்ன பண்ணல தெரியல. அதாவது 2 போஸ்ட் kept vacant as per CAT பெங்களூர் பெஞ்ச் டைரக்ஷன் மேட் இன் OA நம்பர். அது ஏதோ வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா கேஸ் விஷயமா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, நம்ம ஆனா ஆக்சுவலி நம்ம இதில் வந்து மொத்தம் 3 பேர் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா செலக்ட் ஆயிருக்காங்க. சரிங்களா, அந்த 3 பேர்த்துல வந்துட்டு எத்தனை பேர் தான் வந்துட்டு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா 2 பேர் வந்து 2 சீட் வந்து தனியாக வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஆர்டர் மூலமா வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா வச்சிருக்காங்களா. சரிங்களா, ஸோ அந்த ஒரு பையன் வந்துகிட்டு ஐ திங்க் அதாவது இன்னொரு பையன் வந்துகிட்டு எனக்கு அவங்க பேர் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஓகே, அவங்க கண்டிப்பா வந்துட்டு கிடைச்சிருந்தா நினைச்சேன். பட் அவங்க வந்துட்டு என்ன பண்ணல கொஞ்சம் கிடைக்கல. ஓகே, ஃபார்மசிஸ்ட் ஆயுர்வேதா இங்கேயும் வந்து யாருமே செலக்ட் ஆகல. அண்ட் ரேடியோகிராஃபி இங்கேயும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா யாருமே வந்து செலக்ட் ஆகல. ஓகே கைஸ், இதுதான் நம்மளுடைய டுடே content. And இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா format certificate to be produced by the other backward class applying for appointment to post under the government of India. இது small format வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படினா கொடுத்திருக்காங்க. and declaration of submitted by OBC candidates க்கு வந்து கொடுத்திருக்காங்க. இத வந்து என்ன பண்ணுங்க அப்படினா எடுத்துட்டு போங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கறோம் அப்படினா மறுபடியும் அத நான் சொல்றேன். ஆப்டிடியூட் வந்து என்ன பண்ணுங்க அப்படினா நல்லா பண்ணுங்க. அண்ட் ரூபேஷ் கண்ணன் அண்ட் ஐஸ்வர்யா அந்த 2 பேத்துக்குமே திங்க் ஃபார்மா சேனல்ல இருந்து வாழ்த்துக்களை வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படினா தெரிஞ்சுக்கிறோம். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.